சிங்காரப்பேட்டை பகுதியில் எந்த நேரத்திலும் இடிந்து விழ காத்திருக்கும் பால் கொள்முதல் நிலைய பழைய கட்டிடம். அலட்சிய போக்கால் பொதுமக்கள், குழந்தைகள் பீதி. 9/8/2026 மதியம் 3 மணி அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அருகே திருப்பத்தூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள பயன்படுத்தாத பழைய பால் கொள்முதல் நிலைய கட்டிடம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாயகரமான நிலையில் உள்ளதால் இதனை உடனடியாக இடித்து அகற்ற வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாடு இல்லாத நிலையில் பால் கொள்முதல் நிலைய கட்டிடம் தற்பொழுது முற்றிலும் சீதளமடைந்து காணப்படுகிறது. கட்டிடத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் புதர்கள் மற்றும் செடிகள் அடர்ந்து வளர்ந்து பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துகள் புகலிடமாக மாறியுள்ளது. இந்த பழைய கட்டிடத்தின் அருகிலேயே நியாய விலைக் கடையும் அதன் பின்பகுதியில் குழந்தைகள் பயிலும் அங்கன்வாடி மையமும் செயல்பட்டு வருகின்றன. ரேஷன் கடைக்கு வரும் தினமும் ஏராளமான பொதுமக்களும் அங்கன்வாடி மையத்திற்கு வரும் 30க்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகளும் இந்த கட்டிடத்தின் அருகாமையில் நடந்து சென்று வருவது வழக்கம். இதனால் கட்டிடத்திலிருந்து வெளியேறும் விஷ ஜந்துக்களும் கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தாலும் பெரிய அளவிலான அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மேலும் சிங்காரப்பேட்டை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணியின் பொழுது சாலை கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இதனால் தாழ்வான பகுதியில் அமைந்துள்ள இந்த இடிபாடு கட்டிடத்தின் அருகே வாகனங்களும் சென்று வரும் பொழுது பார்வை மறைப்பு ஏற்பட்டு அடிக்கடி விபத்துகள் நிகழும் அபாயமும் உருவாகியுள்ளது. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் உள்ளாட்சி நிர்வாகமும் தலையிட்டு இந்த அபாயகரமான பழைய கட்டிடத்தை உடனடியாக இடித்து அகற்றி அப்பகுதியை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் புருஷோத்தம. பஸ் ஸ்டாண்டு பக்கம் திருப்பத்தூர் மெயின் ரோட்டில் இந்த பழைய பால் சொசைட்டி இருக்குது. அது இடிஞ்சு விழுற கண்டிஷனில் இருக்குது. பக்கத்தில் அங்கன்வாடி மையம், அந்தாட்ட குருவுப்பட்டி ரேஷன் கடை எல்லாம் இடிஞ்சு இருக்கிறதுனால இந்த பில்டிங் இடிஞ்சு கண்டிஷனில் இருக்குது. அதனால் அரசாங்கம் இது தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன்.